வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். எனக்கு இதுக்கு முந்தின இன்டர்வியூல நீங்க பத்திரிகையாளர் ஜென்ராம்னு சொன்னீங்க. இந்த ஒரு 2 நாட்கள் 3 நாட்களுக்குள்ள திடீர்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆயிட்டாரு. சார் என்னவே பல நேரங்கள்ல மூத்த பத்திரிகையாளர் எத்தனை வருஷம் சொன்னா போதும், நீங்க மூத்துட்டீங்க அவ்வளவுதான். நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டு அரசியல்ல பார்க்க முடியுது சார். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு உங்க ரத்தம் யாருக்கு சொந்தம் என்ன கேக்குறீங்களா சார்? ஆமா ஆமா, உங்க ரத்தம் யாருக்கு சொந்தம், அவருடைய ரத்தம் யாருக்கோ சொந்தம்னு சொல்லிட்டாரு. ஆமா சார், என்னுடைய ரத்தம் எனக்கு தான் சார் சொந்தம். யாராவது கேட்டாங்கன்னா ரத்த தானம் பண்ணும்போது அவங்களுக்கு சொந்தமா கொஞ்சோண்டு கொடுக்கலாம் சார். கொடுக்கலாம். அவர் எதிர்த்தாப்புல டிராகுலா ஏதாவது இருந்தா என்னுடைய ரத்தம் அந்த டிராகுலாவுக்கு சொந்தமானு கேள்வி கேட்கலாம். அவர் அப்படி நினைச்சிட்டாரு போல. 41 பேர் இறந்த உடனே டிராகுலா தான் நிக்குது போல நினைச்சிட்டாரு போல. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப நாள் இந்த சினிமா ப்ரமோஷனை புதுசுன்னு நினைக்கிறதா அல்லது அவங்களுடைய பழைய ஆதி விவகாரத்துக்கு திரும்புறாங்கன்னு நினைக்கிறதா? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஆரிஜின்ல இருந்து அவர் இருக்கிறாருன்னா, அதிமுகவினுடைய தோற்றமே முதல்ல தேர்தல் திண்டுக்கல் பை எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே உலகம் சுற்றும் வாலிபனை ரிலீஸ் பண்றதுக்கான பிரச்சாரத்தோட தான் ஆரம்பிச்சது. அதனால அதனுடைய பயிற்சி அவருக்கு இருக்கு. அதனால இப்போ ஜனநாயகனுக்காகவும் அவர் ப்ரமோட் பண்ணலாம். சார் ஒரு ஆச்சரியமான கண்டினியூட்டி பாருங்க சார். அவருடைய முதல் அரசியல் கட்சி பிரவேசம் ஒரு உலகம் சுற்றும் வாலிபனோடு ஆரம்பித்தது. இரண்டாவது அரசியல் கட்சி பிரவேசமும் ஒரு உலகம் சுற்றும் வாலிபனோடய தொடங்குதுன்னா எவ்வளவு ஒற்றுமை இருக்கு சார். ஆமா, அப்ப சிறுவனாக இருந்திருப்பாரு, இப்போ வாலிபனாக இருக்கிறாரு நினைக்கிறேன். இவர் தான் அது. தொடர்ந்து 9ஆம் நம்பர் ரொம்ப வெற்றிகரமான நம்பர். வழி தெரியாம நின்று எனக்கு வழிகாட்டியவர் விஜய் அப்படின்லாம் செங்கோட்டையன் பேசி இருக்கிறாரு சார். உள்ளபடியே மனசார சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறதா அல்லது வழக்கமா பேசுறாங்கன்னு எடுத்துக்கிறதா? ஒரு மே 11 உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ 2 தானே அந்த நம்பர் சக்சஸ்ஃபுல் நம்பருக்கு. இப்ப திடீர்னு 9ன்னு சொல்றாரு. ஏன்? அது எந்த நம்பரா இருந்தாலும் அதுக்கு அப்படிதான் சார் வழக்கம் சொல்லியிருப்பாரு. சினிமா விளம்பரங்கள் தேவை, அதுக்கு கட்சி பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கட்சிகளுக்கும் சினிமாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கோடை சிலர் கோடு போட்டு கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க, சிலர் அந்த கோட்டை அழிச்சிடுறாங்க. இவர் கோட்டை அழிக்கிற குரூப்ல இருக்கிறாரு. அதனால கட்சிக்கு சினிமா ப்ரொமோஷன் தேவைப்படுகிறது, சினிமாவுக்கு கட்சியோட ப்ரொமோஷன் தேவைப்படுகிறது. இல்ல, இந்த சினிமாவுக்கும் இதற்குமான அந்த கோடு ஒருத்தர் கிராஸ் பண்ணாம இருக்கிறாருன்னு சார். அவர் யாரு? அவரு ரெட் ஜெயண்ட்னு ஒரு கம்பெனியை நடத்தினவர். இப்போ அரசியலுக்குள்ள இருக்கிறாரு. அவர் அந்த இரண்டையுமே இல்லை, இதுக்குள்ள அமைச்சராகும் போது அதுல இருந்தே வெளியில வந்துட்டார்ல. அவங்க அந்த ரெட் ஜெயண்ட் தொடர்பான எந்த விஷயத்தையும் அரசியலோடு சேர்த்து குழப்பிக் கொள்வது இல்லை. அதை தனியாக ப்ரொஃபஷனலா அதை பாக்குறாரு. இத தனியாக அரசியலே அவரே நேரடியாக முழுமையாக ஈடுபடுறாரு. ஆனா பராசக்தியை அப்படி பாக்குறது இல்லையே சார். பராசக்தியை ஒரு அரசியல் ப்ரொபகண்டாவே தான் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களை எதிர்த்துட்டு வர்றாங்க. அது அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வச்சிருந்தாங்க. அந்த அஜெண்டாவோட சேர்த்து இதையும் பாக்குறாங்க. அதனால அப்படி அவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய பின்னணியில உண்டான ஒரு ஹியூமன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி செய்திகள்ல படிக்க முடியுது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஒரு அந்த பேக்ட்ராப்ல ஒரு ஹியூமன் ஸ்டோரி அப்படின்னு தெரியுது. அதுக்கு இயல்பாக பேக்ட்ராப் மக்களுக்கு தெரிஞ்ச பேக்ட்ராப்பா இருந்ததுன்னா ஒரு கனெக்ட் அதுல கிடைக்கும். அதனால படம் நன்றாக இருக்கக்கூடும். அதனால மக்களிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதற்கு மாறாக கரூர் போன்ற இடங்கள்ல அதற்கு முன்னால நடந்த கூட்டங்கள், கரூர் கூட்டம், இது எல்லாமே ஜனநாயகனுக்கான ஷூட்டிங்னு ஒரு நெகட்டிவான கேம்பெயின் நெகட்டிவான பப்ளிசிட்டி அதுல இருந்தது.
அதனால ஒரு ஒவ்வாமை மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடும் அந்த படம் பற்றி. நம்முடைய பர்சனல் உணர்வுகளை கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதுக்குள்ள அடங்கி இருக்கலாம். அதனால ஒரு மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ கீப் அப் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கலாம். அவரே டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு தானே சார் மலேசியா போயிருக்கிறாரு. சரி, சென்னையில ரிலீஸ் பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குது சார். திமுக அரசு அவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறது சார். புதுச்சேரிக்கு போலாம்ல, புதுச்சேரியில ரிலீஸ் பண்ணலாம்ல. அது வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். வெளியே சொன்னா திட்டுவாங்க. கேரளால கூட ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. கேரளால ரசிகர்கள் இருக்கிறாங்க, தெலுங்கானால ரசிகர்கள் இருக்காங்க, ஆந்திரால ரசிகர்கள் இருக்கிறாங்க. நீங்க நினைச்சா எங்க வேண்டுமானாலும் ரிலீஸ் பண்ணலாம். இல்ல சார், இப்ப கேரளா போனா அங்க பெரும்பாலான ரசிகர்கள் கிறிஸ்தவர்கள். அவங்க மேல ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அதை பத்தி பேச வேண்டியது வரும். பேசலன்னா ஏன் பேசலன்ற கேள்வி வரும். அதனால மலேசியால போனா அந்த கேள்வியிலே யாரும் கேட்க மாட்டாங்க. அரசியலே பேசக்கூடாதுன்னு கேவியட் போட்டுடுச்சு கவர்மெண்ட். அதனால யாரும் கேட்க மாட்டாங்க. போயிட்டு வந்துடலாம்னு போயிட்டாங்களா. ஒரு பக்கம் வந்து ரொம்ப சீரியஸான நோட்ல அவங்க வந்து 35%, 45% அப்படின்ற நம்பர்ஸை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சீரியஸா பேச வேண்டிய பாலிடிக்ஸ் எதையுமே பேசாம தவிர்க்கிறாங்க. பெரியார் மீதான அட்டாக் பத்தி பதில் இல்லை, இஸ்லாமியர்கள் மீதான அட்டாக்கு பதில் இல்லை, கிறிஸ்தவர்கள் மீதான அட்டாக்கு பதில் இல்லை, ஏன் இந்துக்களின் மீதே நடத்தப்படுகின்ற அட்டாக்குகளுக்கு பதில் இல்லை. அதுல திமுக சம்பந்தப்பட்டிருந்தா நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற அந்த அரசியல் நிலைப்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? காணாமல் போன கோழியே அப்படியே இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக கோழி மேல மைய தெளிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ 16 வயது நிலைங்கிற திரைப்படத்துல கமலஹாசன் அதை பார்த்துட்டு கேட்பாரு, அத்தா மழை பெஞ்சா வெள்ளைக்கோழின்னு தெரிஞ்சு போயிடும் அத்தா அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது, போட்ட வேடம் எல்லாம் கலைகிறது, தாக்குதல்கள் வரும்போது மௌனமாக இருக்கிறாங்க. சொந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போதும் மௌனமாக தான் இருந்தாங்க, இடத்தை விட்டே ஓடி போனாங்க. அது அப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணது இல்லை, அதனால அனுபவமின்மை காரணமாக போயிட்டாங்கன்னு அப்போ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அவருக்கே கொடுக்கறது தான் இயற்கை நீதி அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ திரும்பவும் கடுமையான நிகழ்வுகள் நடக்குது, கண்ணியமான வாழ்க்கையை மனிதர்களுக்கு மறுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. அப்போதும் மௌனமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கிறதே புரியல. டிஃபால்ட்டா அவங்க மனசுக்குள்ள நினைச்ச உடனே அதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அது போக இந்த முதல்ல ஒரு 10, அதுக்கப்புறம் 15, அப்புறம் வி ஆர் சர்ஜிங் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு 20, இப்போ 30, 35, பிப்ரவரி மார்ச்ல அது 40 தொட்டுடுச்சு அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அது நான் மழை பெஞ்சா வெள்ளைக்கோழின்னு தெரிஞ்சு போயிடும் அத்தவரும் சொன்னது அதுதான். தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னா இப்ப வந்து கேரக்டர் வெளிப்படுது, அப்ப வந்து செல்வாக்கும் வெளிப்பட்டுரும். இப்ப மை ஊத்தி வச்சிருக்காங்க, மை ஊத்தி வச்சிருக்காங்க. போட்டி வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குமா, திமுகவுக்கும் தவேகவுக்குமான்னு அவர் வந்து போட்டிக்குள்ள வர்றாரு. அந்த போட்டிக்குள்ளதான் வர்றாரு. அப்போ போட்டி உண்மையிலேயே போட்டி வந்து அவருக்கு அதிமுகவோட தான் போட்டி அப்படிங்கிறது தான் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து தெரியுது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில இருந்த போட்டியாக இதை வந்து இருந்ததை தவேகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டின்னு சொல்வதே அவருடைய போட்டி திமுகவோடு இல்ல அதிமுகவோட தான். அந்த இடத்தை பிடிப்பதற்காகத்தான் நான் போராடுகிறேன் அப்படிங்கிறத அவரே டிக்ளேர் பண்றதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த மாதிரி அவங்க வெளிப்படுத்துகின்ற எண்களை எல்லாம் பார்த்து யாரும் கவலைப்பட போறது இல்லை. இங்கு சாதாரணமாக அரசியல் புதுசா கத்துக்கிட்டு வர்றவங்க கூட இந்த எண்களை வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு எளிதாக சொல்லிட்டு கடந்து போறாங்க. ஆனா இத வந்து எடப்பாடி சரியாதான் எதிர்கொள்றாரு சார். ஒரு பக்கம் டிஎம்கே டிவிகே அப்படின்னு அவர் பிளேஸ் பண்ற அரசியல் வந்து டிவிகே இஸ் ஈக்குவல் டு ஏடிஎம்கே. அதாவது கிட்டத்தட்ட 72ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியை 24ல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, நான் உனக்கு சமமானவனாக மாறிவிட்டேன், நீ களத்திலிருந்து வெளியேறிவிட்டாய், உன்னை விட மேலானவனாக நான் இருக்கிறேன் அப்படின்ற பொசிஷனா அவர் வந்து பிளேஸ் பண்றாரு. இது அதிமுக சரியாதான் கையாளுதா? அதிமுக அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்க வந்து பிறழ்ந்ததாக நான் நினைக்கல. அவங்க வந்து இன்னும் தவேக மேல தங்களுடைய விமர்சன கணைகளை தொடுக்கவில்லை அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க.
அதனால அது அப்படி ஒரு ரெகக்னிஷனே கொடுக்கல. அவங்க அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி நாங்க தான் அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க. அதன்படி அவங்க மௌனமாக இருக்கிறாங்க. இல்ல, இவங்கள இவருக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டாம் சார். ஆனா அவங்க இவருக்கு பார்க்க வேண்டிய வேலையை சரியா பாக்குறாங்களா? அதுல சிக்கல்கள் இருக்கு. அதுல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலை கொண்டவர்கள் அந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடியவங்க முன்னால திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வலிமையான சக்தியாக அதிமுகவை பார்த்தாங்க. அதாவது அதிமுகவினுடைய கேடர்ஸ் சொல்லல, நான் அதிமுக கேடர்ஸ் அதிமுகவுடைய தான் இருக்கும். அவங்களுடைய முயற்சியில அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்ற ஓட்டுகள் வந்து அதிமுக உடைய தான் இருக்கும். அது அந்த 20 இப்ப உள்ள மோசமான பீரியட்ல இருந்த மாதிரி 20-22% இருக்கும். அதுல ஃப்ளோட்டிங்கா இருக்குல்ல, அந்தந்த தேர்தலுக்கு திமுகவுக்கு பிடிக்காம திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள்னு கொஞ்சம் பேர் அவங்களுக்கு போடுறாங்கல்ல, அந்த ஓட்டு தான் வந்து இப்போ டிவிகேக்கு போனால் போகும். அதுவும் போகும்னு எனக்கு உறுதியாக சொல்ல முடியல. அந்த பொசிஷனிங்ல தான் அவர் இருக்காரு. திமுகவுக்கு எதிராக வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்காரு. அதனால அவர் வந்து அதை திரும்ப திரும்ப திமுகவுக்கு எதிராகவே தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார். அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் தங்களுக்கு வந்துரும்னு நினைக்கிறாரு. அதனால அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இங்க வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அவர்கள் மேலெல்லாம் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை பற்றி இந்த கட்சி கவலைப்படல. அவர்கள் செய்கின்ற முறைகேடுகளை பற்றி இவங்க கவலைப்படல. அவங்க இப்ப ஆட்சியில இல்ல, அதனால அவங்கள வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி உள்ள சேர்த்துடுறாங்க. பொங்கலுக்கு பிறகு, தைக்கு பிறகு வேட்பாளர்களே அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அதிமுகவுக்கு, அவ்வளவு பேரும் தேவைக்காவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் முயற்சி செய்யறாங்க. அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு கலகலத்து போச்சா அதிமுகங்கிறது பெரிய கேள்விதான் சார். அதுல இன்னொரு இடைக்கேள்வி வருது சார். சமீபத்துல ஒரு சிலர்கிட்ட பேசும்போது தெரிய வந்த தகவல், அது ராயபுர அரசியலை தொடர்ந்து கவனித்து வருபவர்கள், அதிமுகவுக்கு ஃபீல்டுல என்ன ஒர்க் பண்றது அப்படின்றதுல வந்து பெரிய தடுமாற்றம் இருக்கு. நம்ம செய்யற எல்லாமே பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப அதுல நம்ம என்ன செய்ய போறோம்னே அவங்க குழம்பி இருக்கிறாங்க. எதையாவது செய்யணுமே, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணுமேன்றதுக்காகத்தான் விருப்ப மனு தாக்கலே நடத்துறாங்க அப்படின்ற ஒரு பார்வை. அந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய சீரழிவான நிலையில் சார். அது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு அவங்களுக்கு. திமுகவுக்கு எதிராக களத்துல இருக்கிற திமுக மீது கடுமையான விமர்சனம், திமுக தலைமையோட முரண்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைமையாக அதிமுக தலைமைன்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கேட்டகரைஸ் பண்ணலாம். எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. அதனால அவருக்கு வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. அந்த அடையாள சிக்கல் வந்து அவரை எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியாம அவர் வந்து தவிக்க விட்டுருக்குது. அதனால அவர் வந்து அவரை மட்டுமே தான் மையமாக வச்சு எல்லாவற்றையும் கட்டமைக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது அவருடைய நடவடிக்கைகள்ல தெரியுது. கட்சியில அடுத்தடுத்த நிலைகள்ல இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து வேலை செய்வது கூட அவர்கிட்ட குறைஞ்சு போச்சோ அப்படிங்கிறது இருக்கு. சமீபத்துல பார்க்கும்போது டிவி டிபேட்ஸ் எல்லாத்துலயுமே சார், இவங்க வந்து சன் டிவி மீது பல விமர்சனங்களை வைக்கிறாங்க, அவங்க வந்து ப்ரொபகண்டா பண்றாங்கன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு சன் நியூஸ் அளவுக்கு அதிமுகவை டிபேட்ல வந்து மையப்படுத்தின சேனல்ஸ் வேற எதையும் பார்க்க முடியல. பெரும்பாலான கிட்டத்தட்ட 99% சேனல்கள்ல அதிமுக ஒரு வாரத்தின் ஒரு நாள் கூட டிபேட்டாக வர்றதே இல்லை சார். அது ஒண்ணு பிஜேபியா இருக்கு, அல்லது தாவேகாவா இருக்கு, நாம் தமிழரா கூட இருக்கு, அல்லது வேறு யாரோ ஒருத்தரா கூட இருக்குது. ஆனா அதிமுக அந்த இடத்துக்கு வரவே இல்லை. திமுக சதி செய்து அதிமுகவை வரவிடாமல் செய்கிறதா டிபேட்டுக்குள்ள? ஊடகங்களுக்குள்ள திமுக சதி செய்கிறது அப்படின்னு சொல்றதே மிகவும் நகைப்புக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சரே 2-3 இடங்கள்ல ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஊடகங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஊடகங்களை நேரடியாக ஊடகங்களோடு பேசி தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து வாங்கிக் கொள்பவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாம் நல்லா தெரியும். ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்திற்கு தான் ஊடகங்கள் பயப்படுகின்றன. இன்னொன்னு அந்த சேனலுடைய முதலாளிகளுமே நேரடியா ஒரு பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க. அவங்க திமுக பின்னாடி இல்ல. திமுக பின்னாடி யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது யாருமே இல்லைன்னா தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் அவங்களுடைய சன் நியூஸ் தவிர ஒரு 4-5 சேனல்ஸ் விவாதங்களை நடத்துவது இல்லை. அதுல இருக்கக்கூடியவர்கள் யாரும் இவங்களோட இல்லை.
இந்த சன் நியூஸை தவிர யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் சதி செய்கின்றன அப்படின்னு சொல்றது, அல்லது ஊடகங்களுக்குள்ள திமுக சதி செய்கின்றன சொல்வது உண்மையிலேயே சதி செய்பவர்களை காப்பாற்றும் ஒரு முயற்சி. திமுக ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது, திமுகவினுடைய தொங்கு சதைகளாக ஊடகவியலாளர்கள் மாறிவிட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றது எல்லாமே, இந்த மாதிரி சொல்றவங்க பிஜேபியினுடைய பெயரளவுக்கு பிஜேபியை விமர்சனம் செய்வது அப்படி, அல்லது திமுகவுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்கள உடனே ஆபிசேர கட்டி தழுவிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவங்க திமுகவுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றுக்கும் மக்கள் மத்தியில் அது எடுபடாம போனதுனால தவறு தங்கள் பக்கத்துல இருக்கு அல்லது தாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் மத்தியில இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாவற்றுக்கும் காரணம் திமுக தான், திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறதுன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இது கடந்த தேர்தல்கள்ல பாஜக தோல்வியுற்ற போது கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்கும்போது கூட ஊடகங்கள் தான் காரணம்னு நேரடியாக தலைவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஊடகங்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்குது, ஊடகவியலாளர்கள் அதுக்குள்ள பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க பிஜேபிக்கு எதிரான உணர்வை மக்களிடத்துல ஊட்டுறாங்க, அதனாலதான் எங்களால வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு கிளீன்சிங் எக்ஸசைஸ அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஊடகங்கள் மக்கள் பார்க்க விரும்புவதைத்தான் நாங்கள் காட்டுகிறோம், எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மக்கள் திராவிட இயக்க கருத்துக்களை பார்க்க விரும்புகிறார்கள்ன்றதான் ஸ்டாண்ட் பாயிண்டா சார்? இது அப்படித்தானே இருக்கும். அதாவது தமிழ்நாட்டினுடைய 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு திராவிட இயக்கங்களை சுற்றி இருக்குது. அதனுடைய ஒரு சட்டப்பேரவைக்குள்ள ஒரு 70-80% இரண்டு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இங்க எல்லா இடங்கள்லயும் கிட்டத்தட்ட அதுதானே எதிரொலிக்கும். அடுத்தடுத்த ஜெனரேஷன் அந்த கருத்தியல்களோடு சேர்ந்து தானே வளருவாங்க. அந்த யதார்த்தத்தை எப்படி புறக்கணிக்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே இதை புரிந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க. நாங்க அதையெல்லாம் மீறி எதிர்நீச்சல் போட்டுதான் எங்களுடைய கருத்தியல்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. இங்க இந்த சிக்கல் இருக்கு. 50 ஆண்டு கால ஆட்சி ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சமூகத்துல பரவி நிக்குது அப்படின்னு பாஜக பொறுப்புல இருக்கக்கூடியவர்களே பேசியிருக்கிறாங்க. ஆனா இப்படியான ஒரு பாசிட்டிவ், அதாவது கிட்டத்தட்ட நீங்க சொல்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 80% வாக்காளர்கள் திமுக அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப பெரும்பான்மை ரசனை திராவிட இயக்க ஆதரவா இருக்கு. அதுல திமுக அன்றாடம் செய்தியில் இருக்கு, அவங்க ஆளுங்கட்சி. அதை தாண்டி மற்ற கட்சிகளுக்கு சினிமா நடிகர் என்கின்ற விளம்பரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது, அது ஒரு பக்கம். ஒன்றிய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் கையில இருக்கு, அதனால நம்ம அவங்கள ஒளிபரப்பணும். இப்ப இந்த ஸ்பேஸ்ல தான் எடப்பாடி என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ஒரு நியூஸ் மேக்கரா ஃபெயில் ஆயிட்டாரோ? நியூஸ் மேக்கராக ஃபெயில் ஆயிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு உட்கட்சிக்குள்ள அவரை அவருக்கு குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள்ங்கிறது ஒரு பிரச்சனை. அவருக்கான பிரச்சனை, அவருடைய பார்வையிலிருந்து நான் சொல்றேன். அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் ஓபிஎஸ் வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அந்த நெருக்கடிகள் எல்லாம் சேர்ந்து விடுபட, அந்த நெருக்கடிகள் எல்லாம் அதுக்கெல்லாம் அவருடைய பாணியில தீர்வு கண்டு விடுபட நினைக்கும் போது திரும்ப கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி அடுத்த நெருக்கடியை கொடுக்குறாங்க. அவருக்கு இவர்கள் மீண்டும் அரசியல் ரீதியாக உயிர் பெறுவது அவருக்கு பெரிய த்ரெட்டாக அவர் நினைக்கிறார். அவங்க எம்எல்ஏவாக சட்டப்பேரவைக்குள்ள வந்துட்டாலே நம்ம ஆட்களை பாதி பேரை பார்த்து ஹலோ ஹலோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன தொடர்புகள் வரும். அது வந்ததுன்னா திரும்ப நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிருப்தி விட்டவர்கள் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த வாய்ப்பே கொடுக்க கூடாது. திமுக ஒரு பக்கம் இருந்ததுன்னா எதிரே தன்னுடைய அண்ணா திமுக தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாரு. சார், செல்வத்தால கட்சியை கைப்பற்ற முடியும்னு இவ்வளவு காலம் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்ததற்கு பிறகும் துணை முதல்வராக பணியாற்றியதற்கு பிறகும் எடப்பாடி நம்புறாரா சார்? நீங்க கொசுவலைக்குள்ள போய் தானே ஆகணும். கொசுக்கடி பெரிய விஷயம் இல்லை.
கொசுக்கடி பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நீங்க வந்து கொசு வலைக்குள்ள போய் தான் ஆகணும். ஓகே. அதனால சின்ன சின்ன நம்முடைய நேரத்தை பறிக்கக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன லெவல்லையாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால அவர் வந்து மாற்று தேடுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த சிக்கல்ல வந்து களத்துல ஆனா இன்னைக்கும் அதிமுக தான் 2வது பெரிய கட்சி. எல்லா பாகங்கள்லயும் பாகமுகவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னும் பல இடங்கள்ல வந்து இந்த எஸ்ஐஆர்ல வந்து ரிப்போர்ட்ஸ் ஃபீல்டுல விசாரிக்கும் போது அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவோட முகாம்கள்ல சேர்ந்து உட்கார்ந்து வேலை பார்த்திருக்கிறாங்க சார். எஸ்ஐஆர் என்யூமரேஷன்ல வந்து விடுபற்ற கூடாதுன்றதுக்காக ஃபீல்டுல வந்து திமுக நிர்வாகிகளோட அதிமுக காரங்க சேர்ந்து போய் வாங்கண்ணே சேர்ந்து பார்த்துருவோம்னே எல்லாரையும் போட்டுருவோம்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. இன்னைக்கும் ஃபீல்டுல அதிமுக தான் இருக்கு. இப்ப இவங்களை வந்து எப்படிதான் என்கேஜ் பண்ண போறாங்க? இப்ப எல்லாத்தையும் தாண்டி ஜெயலலிதா ஸ்டைல்ல வந்து எலெக்ஷன் அப்ப எல்லாமே ரீஜெனரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்குக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்புறதா? வரலாம். ஆனா அந்த கூட்டணி தொண்டர்களிடத்துல ஜெல்லாயிடுச்சுங்கிறத நான் என்னால இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஒரு பெரிய தடையாக இருக்குது. லீடர்ஸுக்கே கூட அது ஒரு மனத்தடையாக இருக்கலாம் அப்படின்னு. பெரும்பான்மை அதிமுக இன்னும் தான் சங்கியாவதை விரும்பவில்லை. ஆனா சூழல் கருதி திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும்னா சங்கி குரலாகத்தான் நம்ம குரல் ஒலிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பான முடிவில் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறதாகத்தான் தோணுது. அந்த பொலிட்டிக்கல் வேக்கம் வந்து அதுக்குள்ள இருக்கு. எதிர்கட்சியாக செயல்படுறதுல வந்து ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனா அரசியல் வெற்றிடம் அங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியலை கற்றவர்கள் அங்க லைம்லைட்ல இல்ல, அல்லது அதுக்கு அப்படி அந்த பாதையில திருப்பரங்குன்றம் மேட்டரை கையாள முடியலையே சார். அவரு திணறாரு. அதான் டச் விட்டு போச்சு அவங்களுக்கு. அப்படிதான் சொல்லலாம். தொடர்பு இல்லாம போயிட்டாங்க அவங்க. அந்த திசையில இருந்து ரொம்ப விலகி போயிட்டாங்க. அது இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால இங்கிருந்து பாஜகவை நோக்கி போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப இதே திமுக வெறுப்பு இந்த தூபத்தை தான் விஜயும் கையில் எடுத்துட்டு வர்றாரு சார். இடையில வந்து இந்த நாகரிக அரசியல் அப்படின்றத வந்து திமுக காரங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துச்சு. ரொம்ப நயமான நாகரிகமான அரசியல் அப்படின்றது என்னன்றத கற்றுக் கொடுத்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுல வந்து விஷத்தை ஊற்றும் வகையில தொடர்ந்து வந்து திமுக வெறுப்பு, அர்த்தமற்ற திமுக வெறுப்பு, ஆதாரமற்ற திமுக வெறுப்பு அப்படின்ற ஒன்ன கட்டமைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு மோசமான அரசியல் பண்பாடை தமிழ்நாட்டுக்குள்ள விதைக்கிற வேலை தான் அது. திராவிட முன்னேற்ற கழகத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்க்கலாம். செயல்பாட்டுல கருத்தியல் ரீதியாக உடன்பாடு இருக்கு, ஆனா செயல்பாட்டுல வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அதையும் சொல்லி எதிர்க்கலாம். ஆனா உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் சரியான அணுகுமுறை இல்லை. அப்படி ஒரு அணுகுமுறையை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறது தான். இது ஜெயலலிதா பீரியட்ல அது கொஞ்சம் பீக்ல இருந்தது. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆச்சு. திரும்ப பாஜக வந்து திரும்ப அதை கையில எடுத்து அதை ஷார்பன் பண்றாங்க, கூர்மைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருந்து தேர்தலை மட்டும் எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக செயல்படுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. எல்லாவரையுமே எதிரிகளாக, ஒரு கற்பனையாகவாது ஒரு எதிரியை கட்டமைச்சு தேர்தலை சந்திக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. அரசியல் திட்டத்திலையும் அவங்களுக்கு அதே மாதிரியான அணுகுமுறை இருக்குது. அதனால இங்கேயும் அதே மாதிரி செய்து பார்க்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜனநாயகத்துல எக்ஸ்ட்ராவா பேசலாமா? 26 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜனநாயகத்துல சட்ட ரீதியான விஷயங்கள் தவிர மரபுகளாக சில விஷயம் இருக்கும்ல, அதுல வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில வந்து தீவிரமான பழிவாங்கும் போக்கு எதுவும் இருக்காது. சட்ட ரீதியாக சிக்கல்கள் இருந்தா கூட அதை அப்படி நீக்கு போக்காக ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அதைத்தான் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ள எதையுமே நிகழ்த்தி கொள்ள மாட்டார்கள், ஒருத்தரோட ஒருத்தர் விரோதமாக செயல்பட மாட்டார்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் யூனிட்டி இருக்கும், கிளாஸ் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா இதை வந்து இப்போ ஒன்றிய அரசு லெவல்லையும் சரி, மாநில அரசு லெவல்லையும் சரி, மாநில அரசியல் லெவல்லையும் சரி, இதை டேமேஜ் பண்ற வேலை பயங்கரமா நடக்குது. வாய்ப்பு கிடைத்தால் உங்களை நான் காலி பண்ணிடுவேன், உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே இல்லாம பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெண்டன்சி. அரசியல் வாழ்க்கை இல்லாமல் செய்து விடுவேன். ஆமா, அரசியல் வாழ்க்கையோட சேர்த்து சொந்த வாழ்க்கையே இல்லாம செய்து விடுவேன் அப்படின்ற மாதிரி போகுது. அது ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்லயும் அது அதிகமாயிடுச்சு. தலைவர்கள் வேட்டையாடப்படுவதை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. மாநிலத்திலையும் அது தலை தூக்குகிறது. அது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற பெயர்ல இப்ப தலை தூக்குகிறது. அந்த போலரைசேஷன் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படாம இந்த அரசியல் விமர்சகர்களால கூட பேச முடியலையே. திமுகவுக்கு எதிராக பேசும்போது ஒரு உணர்ச்சியோட தானே பேசுறாங்க. பல டிபேட்டுகள்ல வந்து அமைதியா இருக்கணும்னு தான் சார் போறது. ஆனா அவங்க வந்து ஏதோ ஒண்ணு வச்சு குத்திடுறாங்க. அப்ப நம்மளும் திருப்பி குத்த வேண்டியதா இருக்கு. அவங்க ரொம்ப தீவிரமாக சில பொய் தகவல்களை சொல்லும் போது அல்லது அரைகுறை உண்மைகளை சொல்லும் போது அதுக்கு முன்னாள் ஊடகவியலாளர்கள் உட்பட பதில் சொல்ல வேண்டியதாயிடுது. இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டுல அன்றாட பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனா அதுல எல்லாம் கவனம் செலுத்தாம RSS பத்தி மட்டுமே பேசுறீங்க, திமுகவை பத்தி மட்டுமே பேசுறீங்க, மற்ற போராட்டங்களை பத்தி பேசுறதே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? யாரு மீடியா பேசுறது இல்லையா இல்ல திமுக பேசுறது இல்லையா? எல்லாருக்குமே பொதுவாக வைக்கக்கூடிய இல்ல, இது தேர்தல் தொடர்பான விவாதங்களாக எல்லாமே மாறி போச்சு. தேர்தல் தொடர்பான உரையாடல்கள் தான் அதிகமாக நடக்குது. அந்த தேர்தல் வந்து அவங்க சொல்ற மாதிரி, திமுகவை எதிர்ப்பவர்கள் சொல்ற மாதிரி, இது திமுகவினுடைய ஆட்சி காலம், இந்த 5 ஆண்டு கால ஆட்சி மீதான மக்கள் தீர்ப்பு தான் 2026 தேர்தல் அப்படிங்கிறத நான் மறுக்கல, அது உண்மைதான். ஆனா இந்த ஆட்சி செய்தவற்றை சொல்கிறது, செய்ய முடியாத சில விஷயங்களுக்கு எது தடையாக இருக்கிறது என்பதை மக்களிடத்துல சொல்லுது. ஆனா அது எல்லாமே போட்டோஷாப்ன்றாரு சார். எடப்பாடி இன்னைக்கு கூட ஓப்பனா சேலஞ்ச் பண்றாரு, நான் மேடைக்கு வர்றேன், நேருக்கு நேரா ஒண்டிக்கு ஒண்டி வரியான்னு கேக்குறாரு சார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மக்களால் நிராகரிக்கப்படும். ஏன்னா மக்களுடைய வாழ்க்கையில இவங்க செய்தது எல்லாமே எதிரொலிக்குது. அதனால எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன கிடைச்சிருக்குதோ அதை வந்து அவங்க வந்து மறுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வேறு கோரிக்கைகள் இருக்கலாம், ஆனா இதை மறுக்க மாட்டாங்க. அது ஒரு அவங்க ஷோகேஸ் பண்றாங்கல்ல. இப்போ இவங்க வந்து 2-3 நிகழ்வுகள் வரிசையாக நடத்தினாங்க அரசு சார்பாக. அதுல வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் வந்து தங்களுடைய கதைகளை சொல்றாங்க. அது வந்து கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஸ்டேஜ்டு டிராமா கிடையாது. தாவேக்கா சொல்ற மாதிரி விஜய் தான் அதை ஸ்டேஜ்டுன்னு சொல்றாரு, நாடகம்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் உண்மை கதைகள். உண்மையான கதைன்னு சொன்னாலே புனைவுன்னு சொல்லிட போறாங்க. உண்மையான வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை அவங்க சொல்றாங்க. வாழ்க்கை யார் யார் என்னென்ன மாதிரி டெவலப் ஆயிருக்காங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரு டெஸ்டிமோனியலாக நிக்குது. இதை மறுக்க முடியாம தான் வந்து அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றிய அரசுக்கு எதிராக, கூட்டாட்சி சிக்கல்களுக்கு எதிராக, மாநில உரிமைகள் பறிபோவது தொடர்பாக, மாநில அதிகாரங்கள் ஒன்றியத்தில் குவிக்கப்படுவது தொடர்பாக, மாநிலங்களுடைய வரி உரிமை 2017 போனது தொடர்பாக, 17 இருந்து 2022 வரைக்கும் ஒரு 5 வருடங்கள் காம்பன்சேஷன் கிடைச்சது. திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த காம்பன்சேஷன் கிடைக்காம போச்சு அப்படிங்கிறதுனால வரக்கூடிய நிதி நெருக்கடி தொடர்பாக, இவங்களுடைய 11.19 அப்படிங்கிற சாதனை வளர்ச்சிக்கு நிகராக அங்கிருந்து எந்த விதமா நிகராக இல்லை, அங்கிருந்து திருப்பி கிடைக்கக்கூடிய தொகை வந்து ரொம்ப போதாம இருக்குங்கிற ஒரு பிரச்சனை. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஒரு பகுதி. இதுல பிரச்சனைகள் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுவதற்கு தடையாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது எல்லா சாலைகளும் டெல்லியை நோக்கி போகின்றன. நீங்க இதை பேசுறதுனாலதான் அங்க போறோமே தவிர அங்கிருந்து பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து இங்க பேசல. அது இந்த மாதிரி செக்யூலரிசம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது,
இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது மட்டும்தான் அந்த விஷயங்கள் வருது. இங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றக்கூடிய ஒரு மசோதாவை இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் கையெழுத்திடாமல் வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கூட்டாட்சி தொடர்பான ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பத்தி பேசக்கூடாதுன்னு இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் சொல்றாங்களா? இப்படி அடுத்தடுத்து அரசியல் பிரதிநிதித்துவத்தை நீங்க வந்து தொகுதி மறுசீரமைப்பு வரும்போது நீங்கள் இழக்கிறீர்கள்னு சொல்றது தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இல்லையா? முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இந்த தேர்தல் நாளுக்குள்ள அல்லது தேர்தல் அறிவிப்பு வர்ற நாள் வரைக்கும் நிர்வாக ரீதியாக என்ன வேலை பார்த்தீங்களோ அது தவிர எதுவுமே தேர்தல் காலத்துல பேசக்கூடாதுன்னு இவங்க ஜனநாயகத்திலேயே இல்லாத ஒரு ரூலை எதுக்கு ஸ்டாலின் தலையில திணிக்கிறாங்க? அப்படி திணிக்கிறோங்கிறதே தெரியாம எப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? ரொம்ப பரிதாபகமா இருக்கு அவங்களுக்கு. திமுகவுக்கு எதிராக பேசுவதற்காக அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கு. அவங்க வந்து ஹாலோவா பேசிட்டு திமுக வந்து ஊடகங்களை விலைக்கு வாங்கி விட்டது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எல்லாமே உண்மை நிலைக்கு மாறான செய்தி. அவர்கள் விலை போகின்றவர்களாக இருக்கலாம் ஒரு வேளை, அதனால எல்லாரையுமே அப்படி சொல்றதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்களா இருக்கும். அல்லது பொலிட்டிக்கலா எதிர்நிலை எடுக்கிறவங்களெல்லாம் டேமேஜ் பண்றது, அதாவது விரல்கள் நிலவை சுட்டுகின்றன, முட்டாள் விரலை பார்க்கிறான்னு சீன சேயிங் ஒண்ணு உண்டு. எதை சுட்டிக்காட்டு பேசுகிறோமோ அதை பத்தி பேசாம பேசும் நபரை பத்தி பேசுவது, ஷூட்டிங் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நானும் மூத்த பத்திரிகையாளர் மாதிரி பேசுறேன்னா இல்ல சார், அந்த வேலையை எப்பயுமே ஒரே மாதிரி பேசுவீங்க சார். சரி, எப்பயுமே ஒரே மாதிரினா காலத்துக்கேற்ற அப்டேட்டுகளோட சரியான கருத்துக்களை பேசுறீங்க, இன்கன்சிஸ்டன்டா பேசுறது இல்ல. அதனால நீங்க அந்த கவலைப்பட வேண்டாம் சார். கவலைப்பட வேண்டியது இல்லை. சரி, அதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த விமர்சனங்களுக்கு நடுவுல தான் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, திமுக கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம வந்து மீடியா பர்சன்ஸையும் மீடியா மேலேயும் இருக்கக்கூடிய சார்ஜஸை பத்தி பேசுறோம். திமுக கூட்டணி கட்சிகள் மேல வைக்கக்கூடிய சார்ஜஸ் இன்னும் பயங்கரம். சார்ஜஸ்னா இந்த சென்ஸ் அவதூறு, அதாவது ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல திமுகவை ஆதரிக்கிறாங்கிறது போய் திமுகவிடம் அடிமை சேவகம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் 2017 எடுத்த முடிவு, 18 களத்துல போராட்டம், 19 தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு எவல்யூஷன். அது. அந்த கூட்டணி வந்து சும்மா வந்துடல, ஒரு எவல்யூஷன்ல வந்தது. இரண்டு பக்கமும் தவறுகள் செய்ததற்கு பிறகு, தவறுகள்னா அதாவது அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாத நிலைப்பாடுகளை எடுத்த நிலையில அவங்களுக்கு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸோடு தரக்கூடிய ஒரு கூட்டணிக்குள்ள வந்தது. அந்த கூட்டணி மக்களுடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குது. தமிழ்நாட்டை சூடும் ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அல்லது காப்பரனாக இருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குது. அதனால ஐடியாலஜிக்கல்லி ஒருவரோடு ஒருவர் இணைந்து நிற்கக்கூடிய கூட்டணியாக இருக்குது. அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் அந்த கூட்டணி மீது ஏராளமான அவதூறுகளை சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். பட் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை ஆதரிப்பார்கள் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி இந்திரா.